உண்மையிலே குடிக்காதவங்க கையில் போ பாப்போம். குடிக்க மாட்டீங்கல்ல? குடிக்க மாட்டீங்கல்ல? குடிக்க மாட்டோம். தேசப்பத்தி இதுதான். இதைத்தான் வந்து மனசுல காமிக்கணும். உண்மையிலே இந்தியா விரும்புறது இதுதான். எங்க பார்த்து சொல்றாங்க, நம்ம பார்த்து முஸ்லீம்களை பார்த்து தேசபக்தி சொல்லி நிறைய பேரு. இப்ப பாருங்க, இந்தியால இருப்போம், இந்திய பொருட்களை வாங்குவோம், அமெரிக்காவை குடிக்க மாட்டோம். தம்பி இந்த அப்படி குடிக்கல குடிச்சுக்கோ. இந்த இப்ப குடிப்பியா? குடி. இப்பதான் நான் குடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்ப ஓகே. இந்த அமெரிக்கா கலர் கொக்கோ கோலா கையில இருக்கு. தனியா மாறிச்சா? தனியா மாறிச்சு. இது எப்படி வந்து கேட்டீங்கன்னா சொல்லுங்களா? கலரா? அயோடின் டிஞ்சர் ஒரு டிஞ்சர் இருக்கு, மெடிக்கல்ல கிடைக்கும். அடிக்கல் அயோடின் டிஞ்சரா ஐபோகல் ஒரு கலர் இருக்கு. ரெண்டே மிக்ஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படியா மாறிடும். இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக செஞ்சு காமிக்கிறோம். இது ஒரு தம்பி இருந்தா பாட்டில் கொடுக்குறாங்க. சரி இந்த தம்பி இது வந்து ஒரு டை. எத்தனை டை இருக்கு? நீல் நிக்கிறா? அட நீல் நிக்கல. மந்திரக்கோல கூட மேல் இந்த மந்திரக்கோல வாங்க. மந்திரக்கோல கூட மேல் மந்திரக்கோல எப்படி விழுந்துச்சா? இது வந்து ஒரு தந்தை இருந்தா அவசரப்படாதா? இல்ல வேற யாரும் டயத்து போட்டிருக்கா? டயத்து போட்ட தம்பி ஒரு டைம் வரும். வாடா வாடாத்தா ஓட ஓடியா ஓடியா. இப்ப பாத்தீங்க, அவனை துக்கி விடுங்க. டயத்து போட்டுருக்கா பெட்டி தாயத்து ரெண்டா? அவடா பெட்டி தாயத்து வேற எவ்வளவு தாயத்து இருக்கு? புடிச்சதை எடுத்துக்கோங்க வாங்க. அப்படியே நெல் அப்படி நின்றுச்சு. விழு அப்படின்னாலே விழுந்துச்சு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே அந்த மந்திரக்கோளு அப்படின்னு நினைப்பீங்க. தம்பி கொஞ்சம் பேக்கல வா, சத்தம் இல்லாம இருக்கணும், வாயை கடிச்சு வச்சிருக்கீங்க. சரியா? எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஏன்னா சொல்லிட்டு போயிருங்க, வீட்டுல போய் சின்ன போட்டு நீல் நீல் அப்படின்னு பாடி இருப்பாங்க. இதுக்குள்ள எமகா ஸ்கூட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஹீரோ ஹோண்டா எமகா ஸ்கூட்டர் சைனா வந்து இதுக்குள்ள நான் வச்சிருக்கேன். புரியுதா? இப்படி தூக்கி நீல் அப்படின்னா நிக்காது, நீல் அப்படின்னா நிக்காது. என் ரைட் சைடு கையை பாத்தீங்கன்னா அது திருப்பின்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி நிக்கும். புரியுதா? கவுத்துனா விழுங்க, நிமிக்குனா நிக்கும். புரியுதா? இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வச்சுதான் நம்ம ஏமாத்துறாங்க. சில நேரம் கம்மியா இருக்கனால வேலைக்கு செஞ்சதுக்கு ஒரு சில நிகழ்ச்சிக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிருவோம். முன்னாடி பாத்தீங்க, 2 முட்டையை முன்னாடி பைக்குல போட்டேன். பைக்குல போட்ட உடனே பைக்குல போட்ட முட்டையே காணோம், ஆனா பறந்து போயிருச்சு. இதெல்லாம் தமிழ்நாடு தெரிவிச்ச மாதிரி தான் எவன் ஏமாத்தினாலும் சொல்லுவான். அசலாபாவன ஒரு அறக்கறிக்கை இருப்பான், குளிக்கவே மாட்டான். அவன் பண்ண ஆபரேஷன் எல்லாமே செஞ்சு காமிச்சான். இதே எந்த சுண்ணத்தூர் ஜமாத்துக்காரங்க செஞ்சு காமிச்சாங்களா? இந்த தர்கவாதியால செஞ்சு காமிச்சிருக்கானா? மக்களை எவன் ஏமாத்தினாலும் சரி, தமிழ்நாடு தெரிவிச்ச மாதிரி தெளிவா விளக்கத்தை எடுத்து சொன்னோம். இப்ப பாத்தீங்க, 2 முட்டை பைக்குல போட்டேன். இது எப்படி அந்த 2 முட்டை காணாம போச்சுன்னா, ஆரம்பத்திலேயே சத்தப்படாம இருக்கணும், ஊசியை வச்சு நல்லா ஒரு ஓட்டை போட்டுறது. இந்த பக்கம் ஒரு ஓட்டை, இந்த பக்கம் ஒரு ஓட்டை. ஓட்டையை போட்டு இந்த முட்டையை நல்லா ஒரு ஆட்டாட்டி உறிஞ்சுட்டேன். வெள்ளை கருவு மஞ்சள் கருவையும் குடிச்சு விட்டேன். ஏற்கனவே வச்சு குடிச்சுட்டா இதுல என்ன இருக்கும்? வெறும் ஓடு தான் இருக்கும். ரைட். இதே மாதிரி 2 முட்டையை செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்ப பைக்குல போட்ட முட்டை எங்கேயும் தெரியணுமா இல்லையா? பைக்குல போட்ட முட்டை எங்கேயுமே இல்ல. ஏன் கை தட்ட சொன்னேன்? வளர்ந்துச்சா? கை தட்டும் போது மைக் சவுண்ட்ல கேட்கும். நான் வெறும் முட்டையை அப்படின்னு அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மைக் சவுண்ட்ல கேட்குமா கேட்காதா? அதனாலதான் உங்களை கை தட்ட சொன்னேன். புரிஞ்சா? காணா போன முட்டை அதுக்குள்ளே ஒரு பை இருக்கும். இருக்கா? தெரியுதா? இதுக்குள்ளே இருக்கு. இதுதான் தந்திரம். முட்டை அங்க இருந்து வந்துச்சு எப்படின்னு சொல்லி கேட்பீங்க, ஆச்சரியமா இருக்கும். ஏற்கனவே இந்த 2 பேரோட நான் திரும்ப கொடுத்து வச்சிருந்தேன். அடுத்தது பாத்தீங்க, ஒரு பையனை கூப்பிட்டோம், வாய் வழியா பாராட்டுறா அப்படின்னு. தம்பி எங்க முட்டை வச்சிருந்த தம்பி யாரு? கை தூக்கு. உன்னை கொடுத்து வச்சிருந்தா இல்லையா? மந்திரத்தினால வந்துச்சா? ஆமாவா? உன்னை யாரு முட்டையை கொடுத்தா? நான் தானே கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? கொண்டு வரணும் சொல்லி கொடுத்தேன். உண்மையிலே நான் உன்னை கொடுத்து வச்சிருந்தேன். அவன் பாக்கிறதுக்கு மேல வரல, நல்லா ஆக்சன் பண்ணேன். அண்ணே இங்க இருந்துச்சுனே, அண்ணே இங்க இருந்துச்சுனே அப்படின்னு சொல்லி பரவாயில்ல. இப்ப பாத்தீங்க, வாய் வழியே குடிச்சேன், தொப்புள் வழியே வந்துச்சு. உண்மையிலே அவருக்கு தொப்புள் வழியே வரல. ஏற்கனவே பால் டப்பாவுக்கு இந்த பாலை ஊற்றி வச்சிருந்தேன். நானு உதவோட பாலை காமிச்சேன். அப்படி காமிக்கும் போது ஏற்கனவே டப்பாவை கைக்குள்ள வச்சிருந்தேன், மடக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க பால் வந்துச்சு. புரியுதா? உண்மையிலே அந்த தொப்புள் இருந்தா பால் வரல. இது ஒரு தந்திரம் தான். வா, ஏதாவது வந்திருக்கா? வா, ஒண்ணுமே வரல. வா,
என்னங்க வந்திருக்கு? 10 ஸ்டாண்டா லிங்கம் வந்திருக்கு. லிங்கம் வந்திருக்கா? வாயில இருந்து வயிற்று வழியா வாய் வழியா என்ன வரும் உங்களுக்கே தெரியும். வாங்கிட்டு தான் வரும். ஏன்னா வாயில இருந்து லிங்கம் எடுத்துக்காங்க, ஒரு கலர் டிவி எடுத்துக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு கேட்டுட்டு தான் இருக்காரு ஒவ்வொரு கடையிலையும். ஏன்னா சின்ன சின்ன முருகா எடுத்துக்கலாம், ஒரு டிவி எடுத்துக்காமிடா, ஒரு பூசணிக்காய் எடுத்துக்காங்க. நம்பவே முடியாது. எல்லாம் வந்து மேஜிக் ஃபுல்லா வந்து தந்திரம் தானே தவிர மந்திரமே கிடையாது. இந்த மாதிரி மேஜிக் ரகசியங்களை செஞ்சுக்க மந்திரவாதிகள் பூரா என்ன செய்யறாங்க, மந்திரம் சொல்லிக்கிட்டு மேஜிக் செய்யறவங்க போய் கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு சின்ன சின்ன மேட்ரிக்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, செஞ்சு காமிச்சு மந்திரம் சொல்லி ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி நீங்க செஞ்சா கைக்குள்ளே வச்சுக்கிட்டேன் எப்படி புரியுதா? வாயில ஒண்ணுமே இல்லைன்ட்டேன், வா அப்படின்ட்டேன், திருப்பி வான்னு சொன்னேன். மூணாவது வா அப்படின்னு சொல்லும் போது இந்த கைக்குள்ள உள்ள லிங்கத்தை கொண்டு போய் வாய்க்குள்ள போட்டுருக்கேன். அப்படின்னு வாய்க்குள்ள வந்து லிங்க வர மாதிரி இருக்கும். ஏன் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட வந்து அவர் செய்ய சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலே முடியாது. சப்பு சப்பு சொல்லுவாங்க. எப்படின்னா செய்யறது அந்த அளவுக்கு காவல்துறையில வந்து நல்லா தெளிவாயிட்டாங்க இறைவர்களால். ஓகே, கடைசி நிகழ்ச்சி அச்சரே ஜாவன் சொன்னேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு போயிருவேன். ஜாவன் என்ன அர்த்தம் தெரியுமா? கிடையாது, தெரியாது. ரைட், நான் சொல்லிடுறேன். அச்சரே ஜாவனா என்ன அர்த்தம்னு எனக்கே தெரியாது. ஆளுக்கு ஒரு பூவை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்படி கையை தூக்குங்க. ஒரு பூவை நினைக்கணும். எக்ஸ்ட்ரா தம்பி வில்லங்கமா நினைக்க கூடாதா? கேட்கறது வில்லங்கமா இருக்கு. எல்லாமே நினைச்சுங்க, மனசுக்குள்ள நினைச்சுங்க. ஒரு பூ, ஏதாவது ஒரு பூ நினைச்சுங்க. நினைச்சுக்கங்க, கையை கீழே வச்சுக்கோங்க. இந்த மந்திர பொருள், இந்த கட்டை கிட்ட எதுவுமே சக்தி கிடையாது. எதுக்கு வழக்கத்துல வந்துட்டேன். பாம்பு செஞ்சு காமிச்ச பாருங்க, அந்த காலத்துல செஞ்சு காமிச்சாங்களா பாம்பு மந்திரவாதிகள்ல? அது எப்படி செஞ்சாங்கன்னா, இந்த மாதிரி உள்ள ஸ்கிரீன் மாதிரி வச்சுக்குவாங்க, கையில கை தட்டி வச்சுக்குவாங்க. எப்படி அப்படின்னு விட்டவனே ஸ்பிரிங் எப்படி இறங்கிருச்சா, அப்படியே கைக்குள்ள அடங்கிக்கிறோம் அப்படின்னு போட்டவனே பாம்பா மாறுச்சு. புரிஞ்சா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கை வச்சுட்டு தான் பண்ணுவாங்க தவிர மந்திரத்தினால எதுவுமே செய்ய முடியாது. மருத்துவத்தால குணப்படுத்தலாம். சரியா? ஆளுக்கு ஒரு பூ வச்சு கைக்குள்ள வச்சுருங்க. எல்லாருமே டக்கு டக்கு நினைங்க. அப்படிலாம் நினைக்க கூடாதுனே, எட்ட பழக்கம். அப்படியே பூ நினைச்சிட்டு கையை எல்லாரும் மேல தூக்குங்க. வீடியோ ரெக்கார்டு பண்ணணும், எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு கணக்கு காமிக்கணும். நினைச்சுங்க, நீங்களும் 2 பூ நினைக்க கூடாது, ஒரு பூ நினைச்சுக்கிட்டு கையை எல்லாருமே தூக்குங்கம்மா. உப்பு பருப்பு நினைக்க கூடாது, எந்த உப்பு வேணாலும் நினைச்சுக்காங்க. குஷ்பு நினைக்க கூடாதா? கேட்க பாருங்க. டக்கு நினைங்க, நினைச்சுக்கிட்டு கையை இறுக்கி முடிக்கணும் எல்லாரும். செருப்ப அப்படியே கையை மெதுவாத்துவாங்க, யாரும் மாற்ற கூடாது. எல்லா மேட்சுக்கும் விளக்க வேணும்னா அந்த புக்ல இருக்கு, வாங்கி படிச்சுக்கோங்க. ரெடி? கையை தரங்க, பாத்துறாங்க கைய லேசா கையாட்டுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.